சிவலிங்கத்தை சங்கிலியால் கட்டி யானையால் இழுத்த மன்னர். அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மன்னீஸ்வரர் சிவன் கோவில் தான் 1800 பழமையான பிரம்மாண்டமான ஒரு கோவிலுங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்துருக்குங்க. அப்போ அன்னி அப்படிங்கிற ஒரு வேடன் இங்கே கிழங்கு தோன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது எதிர்பாராத விதமாக அவர் கையில் இருந்த கருவி அங்கே இருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு அதிலிருந்து இரத்தம் வந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த தகவல் அந்த ஊர் ஃபுல்லாக பரவி அங்கே இருந்த மன்னன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பார்த்துட்டு உடனடியாக சங்கிலியால் யானையில் காலில் கட்டி அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சிவலிங்கம் அசையவே இல்லை. திடீர்னு அந்த பக்கமாக இருந்து அசரீரி ஒலி கேட்க தான் செய்த தவறை உணர்ந்த அந்த மன்னன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் சிவபெருமான் அந்த மன்னனை மன்னித்ததாகவும் அதனாலே இந்த கோவிலுக்கு மன்னீஸ்வரர் சிவன் கோவில் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் அன்னி என்ற வேடன் மூலம் இறைவன் வெளிப்பட்டதால் இந்த ஊருக்கு அன்னூர் என்று பெயர் வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இந்த மன்னீஸ்வர சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த கோவில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.